இந்த இந்த வடலூர் பெருவெளிக்குள்ள வந்து சர்வதேச மையம் கட்டக்கூடாது அப்படிங்கறதான் கோரிக்கையா வந்து எங்களை போன்ற தரப்புல வைக்கப்படுது. அதை நம்ம ஏற்கனவே நம்ம ராவணாவிலே காணொலியில் பேசியிருக்கோம். இது தொடர்பா வந்து மக்கள் கோரிக்கைகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மனு இதற்கு எந்த விதமான பலனும் இல்லாததுனால நீதிமன்றத்தை நாடுவது அப்படின்னு சன்மார்க்க சங்கத்தவர்கள் முடிவெடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தமிழ் வேங்கை அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரத்துல சன்மார்க்க சங்கம் நடத்தக்கூடியவர் ரொம்ப காலமா ஆமா அவருக்கு வந்து அவருக்கு ஒரு சிறப்பு தகுதி என்னன்னாங்க, வள்ளலாருடைய அந்த ஒட்டுமொத்தமான தெய்வ நிலையத்தையும் இந்து சமய அறநிலையத்தின் கீழ் 1938 கொண்டு வந்தது இவருடைய கொள்ளு தாத்தா ஆ பாலகிருஷ்ண பிள்ளை. அதே போல வள்ளலாருடைய எழுத்துக்களை எல்லாம் எழுத்தாவணங்களை எல்லாம் திருவருட்பாவை வந்து 13 நூல்களாக 38 ஆண்டுகள் அமர்ந்து ஒவ்வொரு எழுத்தாக திருத்தி ஆ பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பு என்கிற 13 நூல்களையும் கொண்டு வந்தவர். எனக்கு அதை அனுப்பி வச்சிருந்தார். 2 வருஷம் ஆச்சு, அது முழுக்க படிச்சு முடிச்சிருக்கிறேன். அவரோட எனவே இவருக்கு வந்து அதை பற்றி வழக்கு தொடுப்பதற்கும் பேசுவதற்கும் உரிமை கூறுவதற்கும், உரிமைனா அதை வந்து வள்ளலாருக்காக உரிமை கூறுவதற்கும் அவருக்கு முழு தகுதி இருக்குன்னு வச்சுக்கலாம். இவர் கடந்த வந்து 15ஆம் தேதியே ஒரு மனு தாக்கல் பண்றாருங்க. எந்த அடிப்படையில் மனு தாக்கல் பண்றாருன்னா இவர் 2022ஆம் ஆண்டே இவர் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து தேதி நான் சொல்றேங்க 13/9/2022ஆம் ஆண்டே கிட்டத்தட்ட இதிலிருந்து 20 மாதங்களுக்கு முன்பாகவே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு மனு அனுப்புறாரு. 2 முறை மனு கொடுத்துட்டேன், ஆனால் நீங்க எந்த விதமான நீங்கள் எந்த ரியாக்ஷன் இல்லாதனால இந்த அரசாணையை சர்வதேச மையம் கட்ட வேண்டும் என்கிற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற முதல் கோரிக்கைங்க. அதுக்கடுத்து 2வது கோரிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு விசாரணை முடியும் வரையிலும் தற்பொழுது உள்ள அந்த கட்டுமான பணியை வந்து இடைக்காலமாக நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற 2 கோரிக்கையை வச்சு அந்த மனு மார்ச் 15ஆம் தேதி இவர் வந்து உயர்நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணுறாரு. இது தாக்கல் பண்ண உடனே இந்த விவரம் தெரிஞ்ச உடனே டி நாகலிங்கம் என்கிற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் வந்து மனு தாக்கல் போடுறாங்க. இந்த இம்ப்ளீட் பெட்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த வழக்கில் என்னையும் ஒரு வாதவையாக சேர்த்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய கருத்தையும் கேட்க வேண்டும் அப்படின்ட்டு நாகலிங்கம் ஒருத்தர் போடுறார். இவர் தான் அந்த வந்து அருள் நாகலிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய கட்டுமானத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஜெயராஜமூர்த்தியினுடைய மிகவும் வேண்டப்பட்டவர். அது வந்து திருமதி துர்காசானியருடைய சகோதரர் ஜெயராஜமூர்த்திக்கு மிகவும் வேண்டப்பட்டவராக இருக்கக்கூடிய அந்த அருள் நாகலிங்கம் தான் இந்த இம்ப்ளீட் பெட்டிஷன் போடுறார். இப்படி அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கை அதாவது என்னை கருத்து கேட்காம நீங்க தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இதுல தமிழ் வேங்கையோட வழக்கறிஞர் பேர் வந்து சிவஞான சம்பந்தன்ங்க. அவர் நல்லா ஒரு 45 ஆண்டு காலம் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் அனுபவம் வாய்ந்தவர், மூத்தவர். இவருக்கு வந்து இந்த வழக்கு இவர் தான் போடுறான்னு தெரிஞ்சோன்னா கடுமையான அழுத்தங்கள் அவருக்கு வருது பல்வேறு தரப்புல இருந்து. இது இல்லாமல் இந்த இம்ப்ளீட் பெட்டிஷனும் வந்து சேர்ந்த காரணத்தினால இந்த வழக்கு விசாரணை மார்ச் 15ஆம் தேதி எண் வாங்கிய எண் வந்து கொடுக்கப்பட்ட அது வந்து இன்னைக்கு தான் வந்து விசாரணைக்கே வருதுங்க. இதற்கு முன்னாடி வந்து 25ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவில் பாதுகாப்பு அமைப்பை சேர்ந்த வினோத்குமார்னோட பேருங்க, அவர் ஒரு மனு தாக்கல் பண்றாரு. அதில் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ என்ன காரணம்னா அது வந்து அந்த வழக்கு வந்து மனு தாக்கல் செய்தது இந்த அருள் நாகலிங்கம் குழுவுக்கு தெரியல. ஸோ அவர்களுக்கு வந்து இப்போ தமிழ் வேங்கை தெரியல, இல்லை பாரதிய ஜனதா கட்சி பின்னணியில் வராங்க, அவங்க கூட மோதக்கூடாதுன்னு ஒதுங்கி இருந்தாங்க. ஆமாம், ஏன்னா இருக்கலாங்க. ஏன்னா